தமிழக மக்களின் வேலைக்காரனாக பொறுப்பேற்றிருக்கும் திரு விஜய் முதல்வர் அவர்களே, திருச்சி கிழக்கு தொகுதியில் வாக்கு செலுத்திய மக்களுக்கு நன்றி செலுத்தும்போது எல்லாரும் என்னை கவர்ச்சியில் வந்துட்டாங்கன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க. அதுவும் நான் என்ன கவர்ச்சினா அப்படின்னு சொல்லிட்டு நடிகைகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. இதுதான் ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கான மாண்பா? நீங்கள் என்ன திரைத்துறையில் நடிகராக இருந்து திரைத்துறை கவர்ச்சியில் வராமல் என்னமோ பல போராட்டங்களை செஞ்சு சிறைக்கு போயிட்டு பல துன்பங்களை அனுபவிச்சுட்டு அதன் மூலயமா மக்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு உங்களை ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கா? அப்படி எந்த ஒரு போராட்டத்துலேயும் நீங்கள் ஒன்றும் பெருசாக பங்கேற்கலையே. அப்புறம் திரைத்துறையில் நடிச்சிங்க, அந்த நடிப்பு கவர்ச்சியில் மக்கள் தெரிஞ்ச முகம்னு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மற்றபடி உங்களை தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தரை இந்த இடத்துல கொண்டு நிறுத்த எவ்வளோ காலம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி இங்கே 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, டிவிகே அண்ட் டிஎம்கே. ஏன் டிவிகேல இருக்கிறவங்கெல்லாம் மக்களுக்காக நிறைய போராட்டங்களையும் ரத்தங்களையும் வாழ்க்கையையும் அப்படியே அர்ப்பணித்து இவங்க வந்திருக்காங்க. அதனால் டிவிகேவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அடுத்து ஒருத்தர்னா டிஎம்கே. மீதி இருக்கிறவங்கெல்லாம் இங்கே பொருட்டே கிடையாது மக்களுக்கு. இதெல்லாம் சினிமா கவர்ச்சியிலேருந்து வந்த திமிர் பேச்சுன்றதா, இல்லை உங்களுக்கு நீங்கள் போராட்டத்தில் பல கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அதன் மூலம் மக்களிடம் சென்று நீங்கள் உங்கள் மீது பரிதாபப்பட்டு மக்கள் உங்களுக்கு உங்கள் மீது அனுதாபம் கொண்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்ற எண்ணத்தோடு பேசக்கூடிய பேச்சுன்னு தோணுதா? உங்களுடைய திரைத்துறை கவர்ச்சியில் இருந்து நீங்கள் முதல்வர் ஆனதால் இன்றைக்கி அந்த திரைத்துறை கவர்ச்சியில் பேசக்கூடிய திமிர் பேச்சு தான் இங்கே 2 பேருக்கு நடுப்பில் தான் போட்டி. இந்த 2 பேருமே காணாமல் போக்குறதுக்கும் இன்னும் பல பேர் உருவாவாங்க. அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட்சியை ஒழுங்காக செய்யலை, இங்கே யாரையும் லஞ்சமும் ஊழலும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் ஊழல்ன்றது கரை புரண்டு ஓடி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் ஆட்சிக்கு 1 மாதம் ஆச்சு. நான் யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் லஞ்சம் வாங்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி உங்களுடைய ஆட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சியை நீங்கள் இந்த 5 ஆண்டு இப்படியே தான் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டிஎம்கே டிவிகே இந்த 2 பேருக்கு நடுப்புற தான் போட்டி. இந்த 2 பேருமே காணாமல் போவீங்க அப்படின்றதையும் மக்கள் உறுதி செய்வாங்க. அதற்கான காலங்களும் அமையும் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. திரைத்துறை கவர்ச்சியிலிருந்து வந்துட்டீங்க, முதலமைச்சராக ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் தான் இந்த இடத்துக்கான தமிழக மக்களுக்கான வேலைக்காரனாக முதல்வராக முதலமைச்சர் பதவியில் இருக்கீங்க. அந்த தமிழக மக்களுக்கான வேலைக்காரனாக இருக்கும் அந்த வேலைக்காரன் பொறுப்பை மக்களுக்கான சேவையாக சிறப்பாக செய்வதற்கான வேலையை செய்யுங்க. கவர்ச்சியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோபப்பட்டு அதுக்காக பெண் நடிகரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசாதீங்க. முதல்ல அந்த கண்ணியத்தை வளர்த்துக்குங்க.